தலைவருக்காக வந்த கூட்டம் எல்லாம் ஓட்ட மாறிடும். இப்போ ஓட்டா மாறிடுமான்றத நீங்க 15 வயசு பையன் கிட்டத்தட்ட ஒரு 10% 12% இருக்காங்க மேம். விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற கிரேஸ்ல வராங்க மேம். இது எப்படி ஓட்டா மாறும்? மாறும் பாருங்க. எப்படி மாறும்னா மாறும் பாருங்க. மாறுறதுக்கு முன்னாடியே எப்படி மாறுமா? மாறிடுமா? மாறிட்டா என்ன பண்ணிடுவீங்க? எல்லாம் மறந்து குடிச்சு செத்துருவாங்களா? மாறிடுச்சு. நாளைக்கு எங்க தளபதியை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிச்சு, விஷம் குடிச்சு செத்துருவாங்களா? இவங்க கேள்வி கேட்டவங்க கேக்குறேன் உங்களை, பதில் சொல்லுங்க. வருங்க, ஓட்டா மாறும். அதை அடிச்சு சொல்றோம்ல. ஓட்டா மாறாம பின்ன எதுக்கு வர்றாங்க? எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுக்கு வராங்களா? இங்க பாருங்க, காசு வாங்கிட்டு வர்றவங்க அன்னைக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வர்றாங்க. தளபதியை பார்க்க வர்றவங்க யாருக்குமே வந்துட்டு எனக்கு நீ இது கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, சரக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்றது எண்ணம் இல்லைங்க. தாவேக்கா நிர்வாகிகளோ தாவேக்கா தொண்டர்களோ அப்படி இல்லைங்க. மேல ஏறி பாக்குறாங்க, அவங்களுக்கு ஆர்வம்னால ஏறி பாக்குறாங்க. தற்கூரின்னு சொல்றதாங்க தற்கூரி. தற்கூரின்ற வார்த்தையை நான் பெருமையா தாங்க பாக்குறேன். நானும் ஒரு தற்கூரியாவே இருந்துட்டு போறேன். இனிமேல் நான் தற்கூரி, ஆமா இந்த கட்சியில இருந்தா நீ தற்கூரி, ஆமா தற்கூரி, நான் பெருமையா தான் சொல்லிட்டு போவேன். ஏன்னா எனக்கு மேல இருக்கிறது என் தளபதி விஜய். ஜிஆர் விஜய் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றது ஈக்குவலா அந்த ஃபேமருக்கு ரசிகருக்கு பிரச்சனை இல்லை மேம். அவங்க ஆல்ரெடி திமுக பொருளாளா இருந்தாரு. எல்லாமே அவங்க 20 இயர்ஸா டிஎம்கேட பயணிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் சிஎம் அப்படின்னு தான் இது படம் முடிஞ்சது. அதாவது எப்படி இருக்குன்னா இவங்க கேக்குற கேள்வி எல்லாம் எப்படி இருக்குன்னா, அவர் எம்ஜிஆர் பண்ண மாதிரியே நீங்களும் கவுன்சிலர் ஆகுங்க. முதல்ல நீங்களும் போய் முதல்ல இது பண்ணுங்க. நீங்களும் அவர் எம்எல்ஏ ஆயிட்டு அதுக்கப்புறமா வாங்க. நீங்க ஏன் இன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க எங்களுக்கு? நாங்க என்ன சாப்பிடணும், நாங்க எங்க நடக்கணும், நாங்க எங்க உட்காரணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க ஃபன் பண்ண போறீங்களா? நீங்க எங்களுக்கு இத கொள்கையா வச்சுக்க, நீங்க இதைத்தான் வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க எங்களுக்கு சோறு போட போறீங்களா? இல்ல எதுவும் பணம்னா செலவு பண்ண போறீங்களா கட்சி நடத்துறதுக்கு? இல்ல அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு? இது எங்க விருப்பம், எங்க தளபதி அவர் முடிவு பண்ணிருக்காரு. இது பண்ணிட்டு இது வரணும்னு நினைச்சு அவர் வந்திருக்காரு. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? பதில் சொல்லணும்ல.